விஜய் வந்து சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்து இவரு போறாரு அவரு போறாருன்னா இவரு போக முடியுதா? அலோவ் பண்றாங்களா? ஒரு வண்டியில போக முடியுதா? வேண்டாம் வராதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுகுறாங்க. மக்களும் என்ன பண்றாங்க? அன்புல பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜய் நேர்ல பாத்திர முடியாதா? எத்தனை நடிகர்கள் போறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்க எனக்கு. உச்ச நடிகர்கள் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி. எத்தனை உச்ச நடிகர்களுக்கு கிடைக்குது? அதுவும் கிடையாது. நாங்க எத்தனையோ பார்த்திருக்கோம், அதெல்லாம் கிடையாது. விஜய்க்கு எத்தனை ஃப்ராக்சர் இருக்கு, எத்தனை உடம்புல ஏல்மெண்ட் இருக்கு. ஃப்ரம் 20 years ஐம் சேயிங். 20 வயசுல, இப்போ 50யா 52. ஸோ நான் இனிஷியல் ஸ்டேஜில் மீட் பண்ண விஜய்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்காருன்றத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு ஹார்ட் ஒர்க் தெரியாது, வெயில் தெரியாதுன்னா எந்த செட்டில் வந்து அவருக்கு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, மொத்தமாக ஏசி போட்டு அவருக்கு 4 மணி நேரம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. இது எல்லாமே வந்து இன்னைக்கு பேசுறவங்க பேசுவாங்க. இவங்க தான் பிரச்சாரத்துக்கு வர்றவங்க பொலிட்டிஷியன்ஸ். அந்த நேரம் வராங்க இல்லையா, அந்த டைம் வந்து வெயில்ல நிக்கிறாங்க, ரொம்ப கேம்பெயினிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் போய் ஏசி ரூம்ல தான் உட்காந்துடுறாங்க 5 வருஷத்துக்கு. கரெக்டா? 5 வருஷத்துக்கு. மேபி எங்கேயா வாக்கிங் போவாங்க, இல்ல இன் பிட்வீன் கேப்ல வண்டில இருந்து இறங்கி இன்னொரு வண்டிக்கோ இல்ல இன்னொரு இடத்துக்கோ ஏறுவாங்க. ரைட்டா? பட் இதுக்கு இடையில ஏசி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான். ஸோ சொகுசு வாழ்க்கை வந்து ஒரு நடிகருக்கு இருக்கு, அவருக்கு அது பழக்கம். அதுவும் அந்த காலத்து நடிகர். இன்னைக்கு புதுசா வந்த பசங்களை நீங்க சொன்னா கூட அப்பா கேரவேன்லாம் கொடுக்குறாங்க, அதனால இந்த பசங்க நடிக்க வராங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அவருக்கு சொகுசு வாழ்க்கை தான் தெரியும் அப்படின்னா, அப்படி பார்த்தா எம்ஜிஆருக்கு இல்லாத சொகுசு வாழ்க்கையா? ஐ டோன்ட் நோ. ஜெயலலிதா அம்மாக்கு இல்லாத சொகுசு வாழ்க்கையா? ஸோ இது வந்து விஜய் பத்தி இப்படி சொல்லும் போது எனக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலுக்கு வந்து விஜயோட ஃபர்ஸ்ட் படம் வெளிப்படம் வந்து என் கூட நடிச்சிருந்தப்போ ஐ ஷுட் டெல் யூ திஸ். என்னோட எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், என்னோட சம்பளம் பிகாஸ் ஆஃப் அம்மா அப்பா அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச ஒரு சம்பளத்தை விட 1 lakh கம்மி விஜயோட சம்பளம். ஐ won't tell you how much. 1 lakh கம்மி. அன்னைக்கு அது ஹீரோயினுக்கு மிகப்பெரிய சம்பளம். 1 lakh கம்மி. அண்ட் எனக்குமே ஃப்ளைட் டிக்கெட்டு அந்த மாதிரி போடுற டைம்ல அவங்க அப்பாவுமே சொல்லுவாராமா, இல்லை நீங்க வந்து ட்ரெயின் போடுங்க விஜய் அப்பா, ஏன்னா வந்து அவர் கஷ்டத்தை பார்க்கட்டும், லெட் ஹிம் நோ வெளிப்படங்கள் பண்றது என்ன அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நார்த் இந்தியா பக்கம் நிறைய அந்த அல்லாஹ் நானைப்படி தாஜ்மஹாலுக்கு போனது, அந்த அரும்பும் தளிரே சாங் நாங்கள் குளுமனாலி போனது, இது எல்லாமே நாங்கள் ஃப்ளைட்டு அந்த மாதிரி போனோம். பட் ஒன்னாதான் எல்லாருமே வந்து கார் ட்ராவல்னா கார் ட்ராவல் அந்த மாதிரி. ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான் அப்போவும். நான் பெரிய ஹீரோயின் கிடையாது, அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான் அவரையும் ட்ரீட் பண்ணாங்க. இன்னைக்கு அவருக்கு இத்தனை கோடி சம்பளம், இல்லை இத்தனை கோடி மக்கள் வந்து ஆதரவு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது வந்து பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்கு, மைக் இருக்கு, நீங்க பேசுறது வந்து ஆனா நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் நம்ம தானே. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு மக்கள் நோ ஹூ இஸ். அவர் 4 மணி நேரம் எதுக்கு போறாருன்னா, ஏங்க இவர் சும்மா போனாலே பிரச்சனை ஆகுது. எவ்வளோ இட் இஸ் அ நியூசன்ஸ்.